ஹalleluya. ஏற்காடு மலையிலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். வேதத்தில் நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 32ஆம் அதிகாரத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன். ஹalleluya. அப்போ என்னன்னா, நாம் நடக்க வேண்டிய வழி என்ன என்று சில நேரங்களில் நம்ம அறியாமல் கூட நடக்கலாம். சில காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய இஷ்டத்துக்கு, நம்மளுடைய விருப்பத்துக்கு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம செய்யலான்னு சொல்லி மனுஷனுடைய இருதயம் அப்படி தான் இருக்குது. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், எதை செய்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் அதில் நாம் நிலைத்திருப்போம், அதில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நான் உனக்கு போட்டு நீ நடக்க வேண்டிய வழி உன்னை நடத்துகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. ஸோ அவர் உனக்கு போதித்து நாம் எப்படி நடக்க வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்கு சரியான பாதையை காட்டுவார். அப்போது பாதையில் நாம் போகும்போது நமக்கு சமாதானம், சுகம், ஆரோக்கியம், விடுதலை, செழிப்பு, நீடிய வாழ்வு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். ஸோ இதுதான் முக்கியம். மனுஷனுடைய வாழ்க்கையில் பணம் மட்டும் இருந்தால் போதாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் வேணும், சுகம் வேணும், அப்புறம் செழிப்பு வேண்டும், அப்புறம் முக்கியமானது பாதி வயதில் மறிக்காதபடி நீடிய வாழ்வு. ஆமென். God bless you. Have a wonderful day. Amen. God bless you.